நம்ம இன்னைக்கு 6th CBSE பேஜ் நம்பர் 17 எக்ஸசைஸ் 1.2ல 10th சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மெடிசின் இஸ் பேக்டு இன் பாக்ஸஸ். ஒரு பெரிய பாக்ஸில் மெடிசின் வந்து பேக் பண்ணுறாங்க. சரி, ஈச் வெயிங் 4 kg 500 கிராம். ஒரு பாக்ஸோட வெயிட் வந்து 4 kg 500 கிராம். சரி, how many such boxes can be loaded in a van which cannot carry beyond 800 kilogram? அதாவது அந்த வேனோட கெப்பாசிட்டி, வேனால் எவ்வளோ கிலோ வெயிட் தாங்க முடியும்னா 800 கிலோகிராம் வெயிட் தான் தாங்க முடியும். இப்போ ஒரு பாக்ஸோட வெயிட்டு 400 கிலோகிராம் 500 கிராம் இருக்குது. அப்போ நம்ம கொஸ்டின் என்னென்னா, எத்தனை நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து அந்த வேனுக்குள்ளே ஏற்றலாம். ஆனால் அந்த வேனோட கெப்பாசிட்டி எவ்வளோனா 800 கிலோகிராம் தாண்டி அந்த வேனால் கேரி பண்ண முடியாது. அப்போ மொத்தமாக 800 கிலோகிராம் உள்ள வெயிட்டை தாங்குகிற ஒரு வேனு, ஒரு பாக்ஸோட வெயிட்டு 4 கிலோகிராம் 500 கிராம். இப்போ இன்னொரு பாக்ஸ்னால் 4 கிலோகிராம் 500 கிராம். இன்னொரு மூணாவது பாக்ஸ் ஏற்றுறோம், அதுவும் 4 கிலோகிராம் 500 கிராம். இப்படி எத்தனை நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஏற்றலாம், ஆனால் 800 கிலோகிராம்குள்ளே தான் ஏற்றணும். அப்போ கொஸ்டின் என்ன, மொத்தமாக 800 கிலோகிராம் தான் தாங்கும். அதில் ஒரு பாக்ஸோட வெயிட்டு, 2 பாக்ஸோட வெயிட்டு, 3 பாக்ஸோட வெயிட்டு. இதுக்கு நான் முன்னாடியே ஒரு ஸ்டிச் பண்ண ஒரு சம், அதாவது அந்த ஷர்ட் ஸ்டிச் பண்ண சம் கான்செப்ட் தான் இது. கொஞ்சம் வேறு மாதிரி, அதே கான்செப்ட் தான். ஆனால் மொத்தமாக கொடுத்துட்டு ஒரு பொருளோட கெப்பாசிட்டியை கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ், நம்பர் ஆஃப் திங்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இது டிவிஷன் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி இங்கேயும் கிலோகிராம் கிராம்ன்ற கன்வர்ஷன் இருக்குது, யூனிட்ஸ் கன்வர்ஷன் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இப்போது நம்ம கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸோட வெயிட்டை முதல்ல எழுதுவோம். வெயிட் ஆஃப் ஒன் பாக்ஸ், ஒரு பாக்ஸோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 கிலோகிராம் 500 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கிலோகிராம் முதல்ல யூனிட் கன்வர்ஷனை முடிப்போம். கிலோகிராம் கிராமில் இருக்குது. நான் வந்து ஏதாவது எல்லாத்தையும் ஒரே இதாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கிராமை எல்லாத்தையும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, 4 கிலோகிராம் 500 கிராம். இப்போ கிலோகிராமை கிராமை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் இது பண்ணது இருக்குது. கிலோமீட்டர் மீட்டர்னு இருக்குது. மீட்டர் இருக்க இடத்துல இப்போ கிராமை இது பண்ணிக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ கிலோகிராமை கிராமை பண்ணணும்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கிலோகிராம், என்னடா மீட்டர் இருக்குது கிராம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரே யூனிட், ஒரே இதுதான். இதுக்கு மீட்டர் இருக்க இடத்துல கிராம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கிலோகிராமை கிராமை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் இங்கே கிலோகிராமை கிராமை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க நம்பரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 × 1000, 4000 கிராம் 500 கிராம். இதை என்ன செய்யலாம், 4 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே யூனிட் வந்துருச்சுனாலே அடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 4500 கிராம். ஸோ ஒரு பாக்ஸோட வெயிட்டு 4500 கிராம். ஆனால் அந்த வேனில் எவ்வளோ தான் ஏற்ற முடியும், நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அதை எழுதிக்கிறேன். நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் லோடட் இன் அ வேன், loaded in a van which cannot carry beyond. அதாவது அதால் ஒரு அளவு மேலே தாங்க முடியாது. அந்த வேன் கெப்பாசிட்டி எவ்வளோதான், பியாண்ட் எதுக்கு மேலே ஏற்ற முடியாதுன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. 800 கிலோகிராம், 800, அதாவது 800 கிலோகிராம் தாண்டி போனால் அந்த வேன் கெப்பாசிட்டி கிடையாது, ஏற்றிக்க முடியாது, வேன் கெப்பாசிட்டி தாங்காது. சாரி, 800 கிலோகிராம். நம்ம இதையும் கிராமை கன்வெர்ட் பண்ணிக்குவோம். நான் சொன்னேன் கிலோகிராம்லேருந்து இதில் இருக்கு இல்லையா, கிலோகிராம்லேருந்து கிராமாக கன்வெர்ட் பண்ணோன்னா 1000ஆல் கொடுத்துருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணுவீங்க. 1 இருக்கிறதுனால 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. கிலோகிராமை கிராமால் கன்வெர்ட் பண்ணால் கொடுத்துருக்க நம்பரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே கிலோகிராமை நான் கிராமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ கொடுத்துருக்க நம்பரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ 800 × 1000. அப்போ ஆன்சர் 8 lakh கிராம். கிலோகிராமை கிராமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். சரி, அப்போது இந்த வேனால் 8 lakh கிராம் தான் தாங்க முடியும். ஒரு பாக்ஸோட வெயிட்டு 4500 கிராம். அப்போ எத்தனை பாக்ஸை உள்ளே ஏற்றலாம் நான் சொன்னேன். மொத்தமாக ஒரு அளவை கொடுத்துட்டு ஒரு பாக்ஸோட அளவை கொடுத்துட்டு மொத்தம் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டாலே நம்ம சொல்லியிருந்தோம், அது ஒரு டிவிஷன். அப்போ இதே ப்ரொசீஜர் தான் முந்தைய ஒரு சம் பார்த்தோம். இப்போ டிவைட் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் எவ்வளோ பாக்ஸ் நம்மளால் அந்த வேனுக்குள்ளே
நம்பர் ஆஃப் பாக்ஸ் கேன் பி லோடட் இன் அ வேன். எத்தனை பாக்ஸு அந்த வேனில் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 lakh கிராம் பை எத்தனை ஒரு பாக்ஸோடது 4500. இப்போ இது ரெண்டே டிவைட் பண்ணலாம். 2க்கு இது கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா இதுக்கு பேலன்ஸ்லாம் எதுவும் வராது. ஸோ 177 டிவைட் பண்ணிங்கன்னா 177 பாக்ஸஸ் வந்து அந்த வேனில் நம்ம ஏற்ற முடியும். 177 பாக்ஸஸ் ஏற்ற முடியும், அதுக்கு மேலே ஏற்ற முடியாது. 8 lakh கிராம் வந்து 177 பாக்ஸஸ் ஏற்றும் போது கவர் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.